இருமல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு செயல். நமக்கு ஒத்துக்காத ஒண்ணு, இல்ல நமக்கு தேவையில்லாம ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய நுரையீரலுக்குள்ளேயோ, இல்ல மூச்சு குழாயிலேயோ, அந்த பாதையிலேயோ போகும்பொழுது, அத வெளியில கொண்டாடுறது தான் இருமுறம். அப்ப இருமல் அப்படிங்கிறத நம்ம நம்ம முயற்சி பண்ணி செய்யல. அதுவா நடக்கிற ஒரு இன்வாலண்டரி, ஒரு அனிச்சை செயல்னு கூட சொல்லலாம் அத. அது ஒரு ரிஃப்ளெக்ஸ். அந்த பொருள் வெளியில வந்த பிறகு, இருமல் தானாவே நின்னு போகுது. அப்போ இருமல் நமக்கு உதவி பண்ணுதா? இல்ல தொந்தரவு பண்ணுதா? அப்படின்னா உதவி தான் பண்ணுது. இப்படிப்பட்ட இருமலுக்கு நம்ம உதவுறதா? இல்ல அத அடக்கி வைக்கிறதா? ஸோ இருமல் அப்படிங்கிறது நல்லதா? கெட்டதா? ஒரு மருந்து குடுக்கறது இந்த இருமல அடக்கிறதுக்கு குடுக்கலாமா? இல்ல இந்த இருமலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு குடுக்கலாமா? சளியோ, இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு பொருளோ, இல்ல ஒத்துக்காத ஒரு விஷயமோ, நம்ம உடம்ப விட்டு வெளியில போறதுக்கு ஹெல்ப் பண்றது நல்லதா? இல்ல இருமல அடக்கி, அந்த விஷயம் உள்ளேயே தங்குறது நல்லதா? ரொம்ப நேரம் இருமி, கொஞ்சமா சளி வரும்பொழுது, நம்ம அதுக்கு ஒரு காஃப் சிரப்ப குடுத்து, கொஞ்சமா இருமி, நிறைய சளி வெளியில வருது அப்படின்னா, நம்ம தொடர்ந்து இருமிட்டு இருக்கோங்கிறது குறைய ஆரம்பிச்சிரும். நம்ம இருமறத்துக்கு ஹெல்ப் பண்றோம்னு அர்த்தம். அந்த சமயத்துல அந்த மாதிரி ஒரு சிரப் குடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ரூம்குள்ள போறோம். அந்த ரூம்ல தூசியா இருக்கு. இருமல் வருது. உடனே அந்த ரூம விட்டு வெளியில வந்துர்றோம். ஒரு கிச்சனுக்குள்ள போறோம். அதுலேருந்து வர புகை நமக்கு ஒத்துக்கல. உடனே அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில வந்துர்றோம். ஸோ இருமல் வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு அதை சரி பண்ண தான் பார்க்குறோமே ஒழிஞ்சு, இருமலை சரி பண்ண பார்க்கறதில்ல. இருமலுங்கிறது ஒரு அறிகுறி. தூசியினால வரலாம், புகையினால வரலாம், ஒரு கிருமியினால வரலாம். அந்த கிருமி டிபியா கூட இருக்கலாம். ஒரு ஆஸ்மானால வரலாம். ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்கு. இந்த என்ன காரணத்தினால நம்ம இருமுறோமோ, அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு காஃப் சிரப் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்ப நம்ம ஒரு காஃப் சிரப் வாங்கும்போது, அது என்ன எழுதியிருக்கு? அதுல என்ன மருந்து கலந்திருக்கு? அது என்ன வகையான காஃப்க்கு குடுக்கறது? காஃப இருமல அடக்கிறதுக்கு குடுக்குற மருந்தா? இல்ல இருமலுக்கு ஹெல்ப் பண்ற மருந்தா? இல்ல சளிய முறிச்சு அத வெளியில கொண்டாடுறதுக்கு உண்டான மருந்தா? இல்ல ஒரு தூசியினால வரக்கூடிய ஒரு அலர்ஜியினால வரக்கூடிய தும்மல், மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு, ஒரு வறட்டு இருமல் இந்த மாதிரி சமயத்துல குடுக்கறதுக்கு உண்டான காஃப் சிரப்பா? அப்படின்னு பார்த்து வாங்கணும். அந்த மருந்துல என்னென்ன வார்னிங் போட்டிருக்கு? எப்ப இத சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு? இத சாப்பிட்டா என்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு? அப்படிங்கிறத பார்க்கணும். சில காஃப் சிரப் சாப்பிடும்பொழுது, நீங்க மிஷினரீஸ் ஹேண்டில் பண்ணக்கூடாது. டிரைவிங் பண்ணக்கூடாது அப்படின்னு அதிலேயே போட்டிருக்கும். ஒரு காஃப் சிரப்ப பெரியவங்க சாப்பிட்றதுக்குன்னு இருக்கா? இல்ல குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்னு இருக்கா? எவ்வளவு டோஸ் குடுக்கணும்? அந்த டோஸ மீறி அதிகமா குடுத்தா என்ன நடக்கும்? காஃப் சரியா வரலைங்கிறதுக்காக ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ஒரு காஃப் சிரப்ப குடுக்க ஆரம்பிச்சா, அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் எல்லாம் இருக்காது. ஆனா அதனுடைய சைட் எஃபெக்ட் நிறையாவே இருக்கும். முக்கியமா குழந்தைகளுக்கு. சம்டைம்ஸ் நீங்க என்னத்துக்காக அந்த காஃப் சிரப் எடுத்துக்கிறீங்களோ, அதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அலர்ஜி. அலர்ஜிங்கும்போது மூக்கடைப்பு வருது, தும்மல் வருது, கண்ல தண்ணி வடியுது, மூக்குல தண்ணி வடியுது. இத நம்ம அலர்ஜி அப்படிங்கிறோம். அதே சமயத்துல இன்னொருத்தருக்கு ஒரு ஆஸ்துமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஸ்துமாலயும் அவருக்கு ஒரு இருமல் வருது. அது சளிய வெளியில கொண்டு வர முடியாம, அந்த மூச்சு குழாய் சுருங்குனதுனால, மூச்சு விட கஷ்டத்தோட சேர்ந்து இருமல் வருது அவங்களுக்கு. இந்த அலர்ஜிக்கு குடுக்குற மருந்த நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, மூக்குல வடியிற தண்ணி நிக்கும், கண்ல வடியிற தண்ணி நிக்கும், தல பாரம் குறையும், தும்மல் குறையும். அப்படி செய்யும் பொழுது, இந்த மூக்குல வடியிற தண்ணி குறையும் போது, அது வறட்சியா மாற ஆரம்பிக்கும். ஸோ மூச்சு உங்களுக்கு ஈஸியா விடுற மாரி இருக்கும். ஒரு அலர்ஜிக்கு குடுக்குற காஃப் சிரப்ல. அந்த காஃப் சிரப் ஒரு ஆஸ்த்மேட்டிக் குடுத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே சளி வெளியில வர கஷ்டப்பட்டுருக்கு. அவங்களுக்கு சளி ரொம்ப திக்காவே இருக்கும். ஒட்டிக்கிட்டு வேற இருக்கும். மூச்சுக் குழாய் சுருங்கி வேற இருக்கும். இந்த சமயத்துல இந்த அலர்ஜிக்கு குடுக்க வேண்டிய காஃப் சிரப்ப இந்த ஆஸ்த்மேட்டிக்கு குடுத்தீங்க அப்படின்னா, அந்த சளி இன்னும் கொஞ்சம் வறட்சியாகி வெளியில வராது. அப்போ அவர் அதிகமா இருமுவாரு. ஒவ்வொரு தடவை இருமும் பொழுதும் அந்த மூச்சுக்குழாய் சுருங்கும். சுருங்குற மூச்சுக்குழாய் மறுபடியும் முழுசா விரிவடையறது இல்ல. அப்போ மூச்சுக்குழாயினுடைய டயாமீட்டர் அதாவது அதனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் மூச்சு கஷ்டப்படுவாரு. வீசிங் வரும். ஏன்னா நெறைய பேரு ஆஸ்மாங்கிறது ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அத அலர்ஜிங்கிற மீனிங்க்கு டைரக்ட்டா எடுத்துட்டு, அந்த அலர்ஜிக்கு கொடுக்க வேண்டிய மருந்த இந்த ஆஸ்மாட்டிக் குடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. என்ன மருந்துல என்ன கலந்திருக்கு? இது எப்படி வேலை செய்யுதுங்கன்னு தெரியாம இந்த மாரி சாப்பிட்டோம்னா, அதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எல்லா காஃப் சிரப்லயும் ஒரு வகையான தூக்கம் வரும். அந்த தூக்கம் நம்ம சொல்றத விட, சில பேர் அதுக்கு போதைன்னு சில பேர வச்சு, அந்த போதைக்காக அந்த மருந்த வாங்கி குடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க.
நம்ம ஊரில் நம்ம நாட்டில் எந்த காஃப் சிரப் வேணாலும் கடையில் போய் வாங்கலாம். சைடு எஃபெக்ட்டுக்காக சில பேர் அந்த 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 மருந்தை வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு மருந்தை கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை வாயை திறந்து எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுது, அது இந்த மருந்துனால இருக்குமா அப்படின்னு அந்த குழந்தை உங்களை கேட்க போகிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது எதனால் இருமுது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் தான் ஒரு காஃப் சிரப் வாங்குறீங்க. இப்போ அந்த குழந்தைக்கு இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட்லாம் வரும்பொழுது அது தூங்குதா, போதையில் இருக்கா அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த காஃப் எதனால் வந்தது, அதுக்கு என்ன காரணம், என்ன மாதிரி காஃபுக்கு என்ன மாதிரி காஃப் சிரப் சாப்பிடணும், அந்த காஃப் சிரப் என்ன அடிப்படையில் அதில் மருந்து கலந்துருக்காங்க, ஒவ்வொரு காஃப் சிரப்லேயும் என்னென்ன மருந்தெல்லாம் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, எந்த சமயத்தில் எந்த காஃப் சிரப்பை கொடுக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம மெடிக்கல் ஷாப் போய் நம்மளாம் ஓவர் தி கவுண்டரில் போய் ஒன்று கேட்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காஃப் சிரப் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் காஃப் சிரப் இருக்குது, எப்பப்போ கொடுக்கணும், எப்படி அது வேலை செய்யுது, அதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன, இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாம், அதுலேயே சில வார்னிங்னு போட்டிருக்கு, அதை நம்ம யாரும் படிக்கிறது இல்லையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃப் சிரப் மட்டும் முதல்ல பார்க்கலாம். ஒன்று அலர்ஜிக் கொடுக்க வேண்டிய காஃப் சிரப். அலர்ஜி வந்து மீடியேட் பண்ணுறது ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த ஹிஸ்டமின் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ். இது ஒத்துக்கலை அப்படின்னு அதை எதிர்த்து போராடுறது தான் அலர்ஜிக். ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி காஃப் சிரப் கொடுப்போம் அப்படின்னா ஆன்டி ஹிஸ்டமினிக் காஃப் சிரப். அதாவது இந்த ஹிஸ்டமின் செய்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆன்டி ஹிஸ்டமின், ஹிஸ்டமினுக்கு எதிராக வேலை செஞ்சு அது செய்கிற வேலையை தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு காஃப் சிரப். இதை ஆன்டி ஹிஸ்டமினிக் காஃப் சிரப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சளி இருக்குது உள்ளுக்குள்ளே, திக்காக இருக்குது, விசிடாக இருக்குது, ஈஸியாக வரமாட்டேங்குது அப்படிங்கும் பொழுது இந்த சளியை நம்ம வெளியில் கொண்டு வரணும். வெளியில் கொண்டு வரத்துக்கு ஒன்று அந்த சளியை திக்காக இருந்ததுன்னா தின்னாக்கணும், அதை ஃப்ளூயிடாக ஆக்கணும், அதை பிரேக் பண்ணணும் அந்த சளியை. அதே மாதிரி அது உள்ளுக்குள்ளே அந்த மூச்சுக்குழாயில் ஒட்டி இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வர பார்க்கணும். அதுக்கப்புறம் இது இருமும்போது வெளியில் கொண்டாட பார்க்கணும். இந்த மாதிரி காஃப் சிரப்புக்கு பேர் எக்ஸ்பெக்டரண்ட் அப்படின்னு பேர். எக்ஸ்பெக்டரண்ட் அப்படின்னா உள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டாடுற ஒரு மெக்கானிசம். ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரொம்ப டெனேஷியஸான ஒரு ஸ்போட்டம் இருக்குது, அந்த ஸ்போட்டம் ரொம்ப டைட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற காஃபுக்கு இதை கொடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வரணும், அவ்வளோதான். அதே சமயத்தில் பேரலெல்லாம் எதனால் அந்த சளி உண்டாகுதோ அதையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான மெடிசின் எடுக்கணும். அடுத்தது எனக்கு சளியெல்லாம் உள்ளே இல்லை ஆனால் வறட்டிரமலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரை காஃப் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி காஃபை சப்ரஸ் பண்ணி வைக்கிறது நல்லது, தப்பு இல்லை. உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, ஆரம்பத்தில் ஜலதோஷம்னு ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறம் சளி உண்டாச்சு, அதுக்கப்புறம் அந்த சளி பழுத்து போச்சு, அதாவது இன்ஃபெக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இது டைட் ஆயிடுச்சு. ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஆன்டிஹிஸ்டமினிக் காஃப் சிரப் கொடுக்குறோம், அப்புறம் ஒரு எக்ஸ்பெக்ட்ரண்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறோம் அதோட சேர்த்து. இப்போது சளி உண்டாகிறதெல்லாம் நிறுத்தியாச்சு, ஆனால் கொஞ்சம் காஃப் இருக்குது. இந்த சமயத்தில் என்ன காஃப் சிரப் கொடுக்குறோம், காஃபை சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம். இதுக்கு பேர் ஆன்டி டஸ்ஸிவ் காஃப் சிரப் அப்படின்னு பேர். இது மோஸ்ட்லி எங்கே ஆக்ட் பண்ணோன்னா பிரெயினில் ஆக்ட் பண்ணும். காஃப் சென்டர்னு ஒன்று இருக்குது, இந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசத்தை இனிஷியேட் பண்ணுற ஒரு சென்டர் இருக்குது, அந்த சென்டரில் போய் ஆக்ட் பண்ணி காஃப் உண்டாகாமல் தடுத்தோம். இதுக்கு ஆன்டி டஸ்ஸிவ் அப்படிங்கிறது பேர். அடுத்தது மியூகோலைட்டிக் காஃப் சிரப் அப்படின்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரி மியூகோலைட்டிக்னா என்ன, லைசிஸ்னால் உடைக்கிறது, மியூக்கஸ்ங்கிறது சளி. இந்த சளியை உடைக்கிறோம். எதுக்கு உடைக்கிறோம், அதை தின்னாக்கிறதுக்காக உடைக்கிறோம், ஃப்ளூயிட் ஆகிறதுக்காக உடைக்கிறோம், அது ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்காக அதை ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி காம்பனண்ட் இருக்கிற காஃப் சிரப்புக்கு பேர் மியூகோலைட்டிக் காஃப் சிரப் அப்படின்னு பேர். இந்த உடைச்ச அந்த சளி வெளியில் கொண்டு வரணும், ஒரு மூவ் பண்ணணும் கீழே இருந்து, மூவிங்க்கு கைனட்டிக் அப்படின்னு பேர். அப்போது இந்த மாதிரி காஃப் சிரப்பை இன்னொரு வகையாகவும் சொல்லுவாங்க மியூகோ கைனட்டிக் காஃப் சிரப். ஸோ மியூகோலைட்டிக் அண்ட் மியூகோ கைனட்டிக் காஃப் சிரப். இந்த மாதிரி காஃப் சிரப்பையும் எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுக்கணும். அடுத்தது அஸ்மேட்டிக் அட்டாக். இவங்களுக்கு வந்து மூச்சு கஷ்டம்,
மூச்சுக்குழாய் சுருங்குது. ஏன் சுருங்குதுன்னா, ஒரு ஒத்துக்காதனால சுருங்குது. பல விஷயங்களால ஆஸ்மா வரலாம். அதை நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். இந்த ஆஸ்மாவில் என்ன நடக்குது அப்படின்னா, மூச்சுக்குழாயில் இருக்கக்கூடிய மசில்ஸ் சுருங்கிடுது. ரெண்டாவது, அந்த மூச்சுக்குழாயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேன் வீங்க ஆரம்பிக்குது. அதை தவிர எக்ஸ்ட்ராவாக நிறைய செக்ரீஷன்ஸ் வருது, நீர் சுரக்க ஆரம்பிக்குது. இது மூணும் சேர்ந்து ஒரு மூச்சுக்குழாயினுடைய டயாமீட்டரை ரொம்பவே சுருக்கிடுது. இந்த சுருங்கின மசில்ஸ் விரிய மாட்டேங்குது. இப்போ இவங்களுக்கு இந்த சுருங்கின மசில்ஸை விரிய வைக்கணும். இந்த மசில்ஸ் எங்கே இருக்குது? பிராங்கஸ் அப்படிங்கிற ஒரு மூச்சுக்குழாயில் இருக்குது. இதை விரிய வைக்கணும் அப்படிங்கிற மருந்துக்கு பேர் பிராங்கோ டயலேட்டார் அப்படின்னு பேர். அதாவது உங்களுடைய பிராங்கஸை டைலேட் பண்ணி விடுறோம். இது ஒன்று மட்டும் இல்லை, அந்த செக்ரீஷனை குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்கலாம். இந்த டியூப்பை விரிச்சு விடுறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம். அடுத்தது அந்த டியூப்பில் வீக்கம் இருக்குது இல்லையா, அந்த மூச்சுக்குழாயில் வீக்கம், அதை குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து. இந்த 3 டைப் ஆஃப் காம்பினேஷன் ஒரு மருந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆஸ்மேட்டிக் வீசிங் இல்லாமல், மூச்சு கஷ்டம் இல்லாமல் தூங்க முடியும். ஸோ இதுக்கு பேர் பிராங்கோ டயலேட்டார் எக்ஸ்பெக்டரன்ஸ் அப்படின்னு பேர். என்னால் தூங்க முடியல, மூக்கு அடைச்சிட்ருக்கு, எவ்வளவு மூக்கு சிந்தினாலும் சளி வரமாட்டேங்குது, அப்படி வந்தாலும் உடனே மூக்கை அடைச்சிக்குது. மூக்கை அடைப்பை நீக்கிறதுக்கு உண்டான சில மருந்தை கொடுப்போம். ஒரு நீர் சேர்ந்த அந்த இடத்த கன்ஜஷன் அப்படின்னு சொன்னேன். அதை அப்படியே அந்த நீர் சேர்றதை தடுத்தா அதுக்கு பேர் டீகன்ஜஷன் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி காஃப் சிரப் மூக்கு அடைப்பை நீக்கிறதுக்கு, மூக்குக்குள்ளே இருக்கிற இரத்த குழாயை சுருங்க வைக்கிற அளவுக்கு சில காஃப் சிரப்பில் சில மருந்து இருக்குது. இதுக்கு டீகன்ஜஸ்டன்ட் காஃப் சிரப் அப்படிங்கிறது. ஸோ இத்தனை வகையான காஃப் சிரப் நம்மகிட்ட இருக்குது. இவ்வளவு காரணங்கள் இருக்குது, இவ்வளவு மெக்கானிசம் இருக்குது, இவ்வளவு அறிகுறிகள் இருக்குது. இது அத்தனையும் நீங்கள் சொல்லி எந்த கடையிலையும் போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் காஃப் சிரப் கேட்குறது இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அது இருமல் மருந்து, இருமல் டானிக், அவ்வளோதான். வாங்கிட்டு வர்றீங்க, அதில் என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, படிக்கிறதும் கிடையாது, படித்தாலும் புரியறதில்ல. இதையெல்லாம் மீறி அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. கடைசியில் அதனுடைய எஃபெக்ட் இருக்கோ இல்லையோ, அதனுடைய சைடு எஃபெக்ட் எல்லாம் நிறைய அனுபவிக்கிறீங்க நீங்கள். ஸோ கண்டாமினேஷனால் ஒரு உயிர் போகுது. இப்போ அந்த 20 குழந்தைங்கள் இறந்தது, இது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற காஃப் சிரப், அது இருக்கக்கூடிய என்ன மருந்துன்னே தெரியாமல் கொடுக்குறீங்க. அந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம்னு தெரியாமல் கொடுக்குறீங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணும்னு தெரியாமல் கொடுக்குறீங்க. இப்போது உங்கள் குழந்தை வாயை திறந்து எனக்கு இதெல்லாம் பண்ணுதுமா, அது இந்த மருந்துனால இருக்குமா அப்படின்னு அது கேட்க போகிறதில்ல. ஆனால் மேலே மேலே அந்த கொடுத்து அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கு கெடுதல் தான் நிறைய தடவை பண்ணுறீங்க நீங்கள். சில காஃப் சிரப் 2 வயசுக்கு கீழே கொடுக்கவே கூடாது. சில காஃப் சிரப் 4 வயசுக்கு மேலே தான் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய கண்ட்ரியில் ஓவர் தி கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த காஃப் சிரப்புமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலே போட்டிருக்காங்க. அதை தவிர ஓவர் தி கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க யாரும் பின்னாடி வந்து உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு யாரும் கவனிக்க போகிறதில்ல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது, பிரெஸ்ட் ஃபீடிங் இருக்கும் பொழுது சில காஃப் சிரப் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதுவும் யாரும் கவனிக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எஃபெக்ட்டுக்காக ஒரு மருந்து சாப்பிட்றது வேறு, அதனுடைய சைடு எஃபெக்ட்டுக்காக மருந்து சாப்பிட்றது இருக்குது நிறைய பேர். மோஸ்ட்டாக இந்த காஃப் சிரப்பில் கொஞ்சம் தூக்கம் வரும். இந்த தூக்கத்துக்காக இந்த காஃப் சிரப் சாப்பிட்றவங்க இருக்காங்க. பெரியவங்க இந்த காஃப் சிரப்பை வாங்கி இதனால் அதனுடைய சைடு எஃபெக்ட்டுக்காக சாப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒரு முழு பாட்டிலை குடிக்கிற ஆளை நான் பார்த்துருக்கேன் கடையில் வாங்கி. இன்னொரு நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட சொல்லணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க. ஒரு பையன், அவனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையன் ரொம்ப டல்லாகவே இருக்கான். எப்போவுமே கிளாஸ்லேருந்து அவங்க டீச்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பையன் சரியாக கவனிக்க மாட்டேங்கிறான், கிளாஸில் எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்து தூங்கியே விழுந்துட்டுருக்கிறான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வர்றாங்க. அவனுடைய ஹிஸ்ட்ரியை கேட்குறேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பையன் சரியாக சாப்பிடல, அதனால் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு டெஸ்டிஷன் கூப்பிட்டு போனேன். அவர் பசிக்கிறதுக்குன்னு ஒரு டானிக் எழுதி கொடுத்தாரு. அது மட்டும்தான் சார் கொடுத்துட்ருக்கோம். எல்லா டாக்டரும் இதை கேட்டிருப்பாங்க. ஓகே அப்படியா, சரி அதை கொடுங்க. கொடுத்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு விட்டமின்ஸும் ஒரு டைஜஸ்டிவ் டானிக்கு, ஒரு என்சைம்ஸு, இந்த மாதிரி இந்த பையனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பையன் பசியை உண்டாக்குறதுக்கு ஒரு மருந்து, ரெண்டாவது ஜீரணிக்கிறதுக்கு ஒரு மருந்து, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் மருந்தை சாப்பிட்டுட்ருக்கான். என்னென்ன மருந்து சாப்பிட்றீங்க அதை கொண்டு வாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் பசியை தூண்டுறதுக்குன்னு கொடுத்த ஒரு மருந்து இருக்குது. அது சைப்ரோஹெப்டடின் அப்படிங்கிற ஒரு மருந்து.
இந்த சைப்ரோஹெப்டடின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிஹிஸ்டமின். உங்களுக்கு தெரியும், அவில் சாப்பிட்ருப்பீங்க, செட்ரிசின் இருக்கீங்களா, அந்த குரூப்பை சேர்ந்த ஒரு ஆன்டிஹிஸ்டமின், அலர்ஜிக் கொடுக்கக்கூடிய மருந்து. இந்த மருந்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட், மூளையில் பசியை தூண்டி விடுற ஒரு எஃபெக்ட் இருக்கு. அது சைடு எஃபெக்ட். ஸோ அலர்ஜிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாத்திரை அதனுடைய சைடு எஃபெக்ட் பசியை தூண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பசியை தூண்டுறதுக்கு இதை கொடுக்குறாங்க. இப்போ அந்த பையனுக்கு கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அதனுடைய ஒன் ஆஃப் தி சைடு எஃபெக்ட், அது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதுக்கு ட்ரௌசினஸ் இருக்கும். அந்த பையன் ஸ்கூலில் தூங்கி விழுந்துகிட்டே இருக்கான் இந்த மருந்தினால. ஆனால் அந்த அம்மாவுக்கு இந்த மருந்துனால தூக்கம் வரும்னு தெரியல. அந்த டாக்டரும் இந்த மருந்தை சாப்பிட்டா அவங்க பையனுக்கு தூக்கம் வரும் பகல்ல அப்படின்னு சொல்ல, இது பசியை தூண்டுற டானிக்னு அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த மருந்தனுடைய சைடு எஃபெக்டுக்காக இதை கொடுக்க ஆரம்பிச்சு கடைசியில் அந்த பையன் ஸ்கூலில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போச்சு. இமீடியட்டாக அந்த மருந்தை ஸ்டாப் பண்ண சொன்னேன். அது ஸ்டாப் பண்ண பிறகு அந்த பையன் நல்லா ஆயிட்டான். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா மருந்துக்கும் எஃபெக்டும் இருக்குது, டிஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், சைடு எஃபெக்ட் இருக்குது. அந்த சைடு எஃபெக்டுக்காக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு மேட்டர் இருக்குது ஒரு காஃப் சிரப்பில். இது எதையுமே நீங்கள் கண்டுக்காமல் நேரடியாக ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் என் குழந்தைக்கு ஒரு இருமல் மருந்து கொடுங்க. ஸோ ஐ திங்க் ஒரு ஓவரால் பிக்சர் இந்த காஃப் சிரப் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி என்னோட அடுத்த வீடியோவில் இந்த ஒவ்வொரு மருந்துலையும் எப்படி வேலை செய்யுது, ரெண்டாவது என்னென்ன மருந்துகள் அதில் கலந்துருக்காங்க, அந்த மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஐ எம் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.